ஃபிலிம்ஸ் பார்க்கறது, மூவிஸ் பார்க்கறது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. நெத்தி பொட்டில் அடிச்சிட்டாரு இதுதானே. ஆனால் வீடியோவை ஃபுல்லாக குழப்பிட்டே இருப்பார். நான் டிவி பார்க்கறது கிடையாது, எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, நான் சினிமா பார்க்க மாட்டேன், தியேட்டர்லாம் போக மாட்டேன், நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றதுலாம் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். பேசிக்லி தட் இஸ் ஆல் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். அது செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் வச்சுருவோம். சினிமா பார்க்கறது தப்புப்பா, நமக்கு நிறைய டெம்ட் ஆகிடும், நிறைய பாவங்களுக்கு அது நம்மளை மிஸ்லீட் பண்ணிடுது. சினிமா பார்க்கறது மூலமா டெம்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெம்ட் ஆகிட்ட பிறகு நீங்க விழுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பாவம். ஓஹோ, விபச்சார விடுதிக்கு போறது பாவம் கிடையாது. சினிமா பார்க்க மாட்டேன், தியேட்டர்லாம் போக மாட்டேன், நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றதுலாம் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். அது கொஞ்சம் தெளிவுபடுத்த நான் ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். தெளிவுபடுத்த ஆசைப்படுறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஓகே, குட். ஆனால் பேசிக்காக நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பார்த்தேன். இன்ஃபேக்ட் அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணுன்றதுக்காக நிறைய வாட்டி பார்த்தேன். தெளிவாக ஒன்று புரியுது, நல்லா தெளிவாக குழப்புறீங்கன்னு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம், வாங்க. ஏன்னா the sin is committed in the mind. சினிமா அப்படின்னு வந்தோடனே அது ஒரு போனோகிராஃபி இண்டஸ்ட்ரி மாதிரி நம்ம பார்க்குறோம். ஒரு மூவி ஃபுல்லாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் அடல்ட் கான்டென்ட் வர்றது கிடையாது. சூப்பர். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அடல்ட் கான்டென்ட் வர்றது கிடையாது மூவி ஃபுல்லாக. அப்போ இவர் டைரெக்டாகவே என்ன சொல்ல வர்றாரு, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் வரும், ஃப்ரேம் பை ஃப்ரேம் வர்றது கிடையாது அப்படின்னு. சரி, அப்போது நம்ம ஃபேமிலியாக நம்மளுடைய பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோன்னு வைங்களேன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் அடல்ட் கண்டென்ட் வராது. ஆனால் நடுவில் அந்த அடல்ட் கண்டென்ட் வரும்போது என்ன பண்ணுவீங்க, இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி பக்கத்தில் இருக்கவங்க கண்ணை மூடுவீங்களா? சரி, 2 பசங்க இருந்தால், இப்போ எனக்கெல்லாம் 3 பசங்க, நான் என்ன பண்ணுறது? கிறிஸ்டியன்ஸ் சினிமா பார்க்கலாமா? பார்க்கலாமா? நடந்தாலும் நின்னாலும் சாப்பிட்டாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யணுமா? சரி, அந்த வசனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தொடர்ந்து நம்ம பார்ப்போம் இந்த நபர் என்ன சொல்றாரு. பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். ஃபிலிம்ஸ் பார்க்கறது, மூவிஸ் பார்க்கறது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. நெத்தி பொட்டில் அடிச்சிட்டாரு இதுதானே. ஆனால் வீடியோவை ஃபுல்லாக குழப்பிட்டே இருப்பார். அதில் இது வருது, அது வருது, தப்பு தப்பு கிடையாது, தப்பு தப்பு கிடையாது. நீங்களே ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்களேன். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பற்றி அவங்களுடைய டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபில்ம் எடுத்தாங்க. அந்த படம் பேர் நான் மறந்துட்டேன், இந்தியாவில் வந்துச்சு. நல்லா இருந்தது, நான் பார்த்தேன். நல்ல பிக்சரைசேஷன், ஒரு மாதிரி மூவியாக பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டோரியை. இப்போ ரீசெண்டாக கிங் ஆஃப் கிங்ஸ்னு ஒன்று அனிமேட்டட் ஃபில்ம் நல்லா இருக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக தான் காட்டுங்க. அதில் த காஸ்பல் இஸ் ப்ரீச்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கலாமான்னா அதில் தப்பு இல்லையே. ஓ, ஓகே ஓகே. அப்போ இந்த மாதிரியான சினிமாஸ் பார்க்கலாம். நார்மலாக தமிழ் படங்கள், ஒரு லவ் ஃபிலிம், இல்லைனா ஏதோ ஏபிசி, இல்லைனா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அந்த மாதிரி படங்கள் பார்க்க வேண்டாம். இப்போ நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி படங்கள் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படின்னு இந்த நபர் சொல்கிறாரா? அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. எதை பார்க்கக்கூடாது அதை நம்ம கிளாரிஃபை பண்ணணும். சினிமா அப்படின்னு வந்தோடனே அது ஒரு போனோகிராஃபி இண்டஸ்ட்ரி மாதிரி நம்ம பார்க்குறோம். சர்ச்சுக்குள்ள மூவிஸ், தமிழ் சினிமாவை எடுத்துக்குவோம். தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே போனோகிராஃபி அளவுக்கு நம்ம லேபிள் பண்ணுறோம். ஃபிலிம்ஸ் எல்லாமே விபச்சாரம் தான் பண்ணப்படுதா? விபச்சாரம்னா என்ன? ஐயோ, எத்தனை டாபிக்குள்ளே போக வேண்டியது இருக்கு. விபச்சாரம்னா என்ன? நெத்தி பொட்டில் ஒரே ஒரு வசனம், ஏசப்பா சொன்னது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏசு சொல்கிறாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஸ்திரீயை, ஒரு பெண்ணை இச்சையோட பார்க்குற எவனும் தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று. இதுக்கு மேலே ஒரு டெஃபினேஷன் வேணுமா பாஸ்? கண்களால் இச்சைப்பட்டாலே முடிஞ்சிருச்சு. எனக்கு ஆசை வருது, எனக்கு பார்த்தோன்னே ஆசையாக இருக்குது, பார்த்தோன்னே ஸ்வெட் மீ ஆஃப் மை ஃபீட் அப்படின்லாம் டைலாக்லாம் சொல்லுவாங்கல்ல. கண்டதும் காதல் எல்லாம் அதெல்லாம் லஸ்ட்டு. அது வந்து அடல்ட்ரி. அதெல்லாம் அடல்ட்ரி. தியேட்டரில் போயிட்டு தான் நீங்கள் அடல்ட்ரி டெம்ப்டேஷன் வருதானா? இல்லை, ஸ்கூலில் வருது, காலேஜில் வருது, ஹாஸ்பிட்டல்ஸ் வருது, எங்கே வேணால் வரும். சரி, இப்போ நியாயமாக இதுக்கு என்ன சொல்லியிருக்கணும்?
எங்கெல்லாம் அடல்ட்ரி எங்கெல்லாம் உங்களுக்கு தவறாக தோணுதோ அங்கே இருந்தெல்லாம் விலகி ஓடுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் அப்படி தானே. வசனம் என்ன சொல்லுது? பேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். 1 கொரிந்தியர் 6:18. பேசித்தனத்திற்கு என்ன பண்ணணும்? விலகி ஓடணும். நான் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது, அதனால சினிமாலையும் அப்படி இருக்குது, அதனால நான் சினிமா பார்க்கலாம். அப்படியா? அழுத்தம் திருத்தமாக எப்படி சொல்லியிருக்கணும்? சினிமாவில் டெம்ப்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால பார்க்காதீங்க. இதுதானே ஒரு நல்ல கிறிஸ்தவன் சொல்லியிருக்கணும் இல்லையா? நமக்கு எது அடல்ட்ரினே புரியல. நம்ம சும்மா நாம ரொம்ப பரிசுத்தவான், நான் டிவி பார்க்கறது கிடையாது, எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, நான் சினிமா பார்க்க மாட்டேன், தியேட்டர்லாம் போக மாட்டேன், நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்கிறதுலாம் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். பேசிக்லி தட் இஸ் ஆல் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். சரி, அது செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் வச்சுருவோம். சினிமா பார்க்குறது தப்புப்பா, நமக்கு நிறைய டெம்ப்ட் ஆகிடும், நிறைய பாவங்களுக்கு அது நம்மளை மிஸ்லீட் பண்ணிடுது, அதனால பெட்டர் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறது அதானே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகாக இருக்கணும் இல்லையா? அவன்லாம் செல்ஃப் ரைச்சியஸாக பண்ணுறான், அதனால அப்படிலாம் தேவையில்லை, சினிமா பார்க்கலாம் அப்படியா சொல்கிறது? ஒரு மூவி ஃபுல்லாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் அடல்ட் கான்டென்ட் வர்றது கிடையாது. கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னா சினிமாவில் நிறைய கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, ரத்தம் கொலை பண்ணுறது, தூண்டுதல், பொய்கள் நிறைய சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே இருக்குது, சினிமாவில் மட்டும் இல்லை, வெளி உலகத்தில் இருக்குது. ஆமாம் பாஸ், வெளி உலகத்தில் இருக்குது அப்படின்னா நியாயமாக என்ன பண்ணும்? எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நம்மளை இன்டியூஸ் பண்ணும், நம்மளை அறியாமலே நமக்குள்ள எண்ணங்களை, தவறான விஷயங்களை உள்ளே கொண்டு வந்துடும், அதனால விலகி இருக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் சொல்லி கொடுத்தா அது நியாயம். எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, சினிமாலேயும் தான் இருக்குது, அதனால என்ன அப்படின்னா எப்படி? அது பொய் சொல்கிறவன் ஊரெல்லாம் இருப்பான், வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏன் வீட்டுக்குள்ளேயே பொய் சொல்கிறீங்களா? பொய் எங்கே வேணால் சொல்லலாம், மூவியில் தான் அது பொய் சொல்கிறது டெம்ப்ட் ஆகுறீங்களா? இல்லை, இது பார்க்குற உங்களுக்கே என்ன தோணும்? சினிமா பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு தானே தோணும். பேசிக்கலாக கிட்டத்தட்ட அப்படி சொல்கிறார். அடல்ட்ரி எங்கே வேணால் பண்ணலாம், அந்த மூவினால தான் அடல்ட்ரி உங்களுக்கு டெம்ப்டேஷன் வருதா? இல்லை. அதனால் விபச்சார விடுதிக்கு போனால் மட்டும்தான் டெம்ப்டேஷன் வருதா? எங்கே போனாலும் தான் வருது, அதனால அங்கேயும் போங்க அப்படின்னு சொல்லுவாரோ? யாரு கண்டா போக போக அப்படி ஒரு உபதேசத்தையே கொண்டு வந்தாலும் வருவாங்க. ஹேட்ரட், உன் சகோதரனை மனசளவில் நீ வெறுத்தினா நீ இருதயத்துக்குள்ளார கொலை செய்து ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. 1 யோவான் 3:15 வசனம் நினைக்கிறேன். மனசால வெறுத்தா அது கொலை செய்யறதுக்கு சமம். நம்ம எத்தனை பேரை கொலை பண்றோம் டெய்லி? வாரத்துக்கு எத்தனை கொலை பண்றோம்? மனசால வெறுத்தா கொலை. அதனால டைரக்டாகவே கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல போறீங்களா?